அறிவில்லாத மக்கள் கிட்ட நாங்க எப்படி எப்படி அடுத்த ஆட்சி அமைச்சு எப்படி இவங்கள்ட்ட இருந்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்னு எங்க தலைவரை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட நிலைமை வந்து இவங்களெல்லாம் முதல்ல ஒரு அறிவாளி ஆக்கணும். இந்த சமூகத்தை ஃபர்ஸ்ட் அறிவு இருக்கிற சமூகமா மாத்துனதுக்கு அப்புறம் தான் முதல்ல அவங்களுக்கு அறிவு இருக்கணும், அறிவாளி அவங்க இருக்கணும். கரெக்டா? அப்ப எங்க விஜய்க்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? நான் சொல்லல சார். இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க அறிவு சொல்றீங்களே யாருக்கு ஒரு அறிவில்லாத ஜனங்களை வந்து அறிவாளியா மாத்தணும்னா அப்ப மாத்துறவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், அவங்க அறிவாளியா இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு அறிவு இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? ஆமா சார், அது நீங்க தானே உறுதிப்படுத்துறீங்க. அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழான்றீங்க. அப்ப அதுல அறிவு இருக்கா, அவதூறு இருக்கா? அறிவாளித்தனமா என்ன நடந்துச்சு அங்க? எல்லாருக்கும் புலி சாதம் கொடுத்துருக்கீங்க. நாங்க வர வச்சோம்னா பிரியாணி கொடுத்துருப்போம். அது மட்டன் பிரியாணி கொடுத்துருப்போம். ஓகே, புரியுதுங்களா? பிரியாணி சாப்பிட்டதா எது அறிவாளித்தனமா இருக்கும்? வந்த 2000 பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டிருக்கீங்க. ஆப்வியஸ்லி. ஆமா. அப்ப சாப்பாடு போட்டுதான் கூட்டத்தை சேர்க்கிறீங்க. ஏங்க சாப்பாடு தானே போட்டோம். அவன் கூட்டம் சேர்க்கறது குவார்டர் வாங்கி கொடுத்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். மற்ற அரசியல் கட்சியில நாங்க அது மாதிரி செஞ்சோமா? ஒரு சாப்பாடு தானே கொடுத்தோம். சாப்பாடு சரியான விஷயம் தானே. கரெக்டான குவார்டர் வாங்கி கொடுத்துட்டோமா? தெரியலையே, ஒருவேளை பின்னாடி போயிருந்தாலும் போயிருக்கோம். ஏங்க பக்கத்துல வந்து பார்த்தது மாதிரியே பேசாதீங்க. மற்ற அரசியல் பாதைகள் வேற, எங்க இது வேற.